இன்னைக்கு ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான மேட்ச் டெல்லி வெர்சஸ் கேகேஆர். கேகேஆர் ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க, ஈடன் கார்டன்ஸில். டெல்லி கடந்த எல்லா மேட்சுமே ஜெயிச்சுட்டு வராங்க, ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்றாங்க. கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்களும் பாயிண்ட்ஸ் டேபிளில் தேர்டில் செகண்டில் இருக்காங்க. அவங்களும் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு நம்ம கேகேஆர் டீமை பற்றி பார்த்துடலாம். கேகேஆரில் பேட்டிங் சூப்பராக இருக்குது, பவுலிங் தான் கொஞ்சம் சரியில்லை. பேட்டிங்கில் பிலிப் சால்ட்டும் சுனில் நாராயணும் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அவங்க ரெண்டு பேருக்கும். ஒன் டவுன் அங்கிரீஷும் நல்லா விளாட்றாரு. இன்னும் வெங்கடேஷ் ஐயர் தான் கொஞ்சம் சிப் ஆகணும். வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆனால் தான் டீம் நல்லாயிருக்கும். வெங்கடேஷ் ஐயர் கொஞ்சம் நல்லா விளாடணும். ரிங்கு சிங் இந்த சீசனில் இன்னும் எதுவும் பெருசாக பேசுகிற மாதிரி விளாட்ல. ஏன்னா அவர் தான் வேர்ல்ட் கப் ஃபினிஷராக இருப்பார் இந்தியாவுக்கு. ஆனால் அது மாதிரி இன்னும் எதுவுமே ப்ரூவ் பண்ணல இந்த சீசன் ஐபிஎல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். ரிங்கு சிங்கை நம்பி இந்தியன் டீமே இருக்குது. ஹெவி காம்படிஷன் இருக்கும். ரிங்கு சிங் இந்தியன் டீமில் விளாடணுன்னா அவர் இம்பாக்ட் பிளேயராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேகேஆர். ஆனால் கேகேஆரில் அவர் நல்லா விளாடுவார், நல்ல பிளேயர் அவர். கேகேஆர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். சான்ஸ் தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவர் அதை யூட்டிலைஸ் பண்ணல, பெருசாக எதுவும் இந்த வாட்டி அடிக்கலை அவர். அதே மாதிரி தான் வெங்கடேஷ் ஐயரும் இன்னொன்று கொஞ்சம் நல்லா விளாடணும். வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு மிச்சல் ஸ்டாக் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் சமீராவுக்கு பதிலாக இவரை விளையாட வச்சாங்க. மிச்சல் ஸ்டாக் பதிலாக சமீராவை விளையாட வச்சாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக மிச்சல் ஸ்டாக் வந்துருவார். போன மேட்ச் ஹை ஸ்கோர் 274 அடிச்சிருந்தாங்க கேகேஆர். 274 அடிச்சும் தோக்குறாங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல கேகேஆருக்கு. கேகேஆரோட பவுலிங் யூனிட் அஷித் ராணா அவர்னு கொஞ்சம் நல்லா பவுலிங் போடணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். மிச்சல் ஸ்டாக்கும் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லாஸ்ட் மேட்ச்சு ஏன்னா அதனால தான் லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாட வைக்கல. பட் ஆனால் அவர் தான் மெயினான பிளேயரு. மிச்சல் ஸ்டாக் அந்த டெப்த் ஓவர்ஸ் அன்னைக்கு பஞ்சாபோட டெப்த் ஓவர் கடைசி ஓவர் அவர் போட்டிருந்தானா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு. சுனில் நாராயண் சூப்பராக போடுறாரு. பேட்டிங்கும் பவுலிங்கும் நல்லா சூப்பராக இருக்குது சுனில் நாராயண் ஹேட்ஸ் ஆஃப். நம்ம சொல்கிற மாதிரி இன்னும் வருண் சக்கரவர்த்தி பெருசாக ஃபயர் ஆகலை. வருண் சக்கரவர்த்தி எப்போ தான் ஃபயர் ஆக போகிறான்னு தெரில. இந்த சீசனை பாதி சீசன் ஆஃப் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சீசன், இன்னும் 6 மேட்ச் தான் இருக்குது எல்லா டீமுக்கும். பிளே ஆஃப்ஸ்லாம் வரப்போகுது. வருண் சக்கரவர்த்தி இன்னும் ஃபயர் ஆகாமல் இருக்கிறது ஒரு பேட் நேம் தான் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஃபயர் ஆகுங்க, கொஞ்சம் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க. வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ஃபயர் ஆகியே தீரணும், அப்போ தான் டீம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி ஃபயர் ஆகணும். அந்த டீமை ஒரு நல்ல பேலன்ஸ்டுக்கு கொண்டு போகணும். கேகேஆருக்கு இன்றைக்கும் கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தான். எப்படி எது வேணால் நடக்கலாம் கேகேஆருக்கு. அதனால் நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கேகேஆர் மேட்சப்போ. நம்ம பார்ப்போம். அடுத்தது டெல்லி டீமை பற்றி பார்ப்போம். டெல்லி டீம் அவ்வளோ கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. எல்லா பெரிய டீமும் பீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களும் பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th வந்துட்டாங்க. அவங்களும் கண்டிப்பாக நல்லா விளையாடுவாங்க. நல்ல டீமாக தான் இருக்குது. அவங்களுக்கு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார். அவர் வெளுத்து எடுத்துருவார். அவருக்கு JFM அதான் ஜாக் ஃபெரிஸ் மெக்ரூ. அவர் ஜாக் ஃபெரிஸ் கையில் கிடச்சிச்சின்னா கழட்டி கொடுத்துட்றாருங்க. மும்பையை பீட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் மேட்ச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஜாக் ஃபெரிஸ் ஸ்டார்டிங் சூப்பராக விளாண்டாரு. 70க்கு மேலே அடிச்சிருந்தாரு. ஜஸ்பிரித் பும்ராவை ஃபஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேயருங்க அந்த ஜாக் ஃபெரிஸ் மெக்ரம். அவருக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு கழட்டி மேட்சை கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் அவரை கொஞ்சம் பார்த்து தான் இன்றைக்கி அவங்க ஹேண்டில் பண்ணணும். எங்கேயாச்சும் தப்பு இப்போ பவுலிங்லாம் போட்டுட்டாங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸு பிரித்து மேய்ஞ்சிருவார். ஏன்னா டேவிட் வார்னரை உட்கார வச்சுட்டு இந்த ஜாக் ஃபெரிஸ் ஆட வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க பாருங்கள். அதனால் முக்கியமான பிளேயர் அவர் ஜாக் ஃபெரிஸு. ஒன் டவுன் வர்றாரு ஷெயின் ஹோப். அவரும் நல்லா சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. ஷெயின் ஹோப்புக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவரும் நல்ல பேட்டிங் விளாண்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஷெயின் ஹோப் இப்படியே பேட்டிங் கண்டினியூ பண்ணணும். அக்ஷர் பட்டேலும் சூப்பராக பேட்டிங் ஆடினார். லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் ஒன் டவுன் இறக்கி விட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் டவுன் தி ஆர்டர் மறுபடியும் வந்தார். நல்லா பேட்டிங் ஆடினார். அடுத்து நம்ம ரிஷப் பந்த் சொல்லவே தேவையில்ல, ஹேட்ஸ் ஆஃப். ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயராக இருக்கார் ரிஷப் பந்த். வேர்ல்டு கப்புக்கு செலக்ட் ஆயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நல்லா அவங்களுக்கு பவுலிங் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் சூப்பராக நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸும் குல்தீப் யாதவும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி நல்ல பவுலிங் போட்டுட்ருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் அவங்க 2 பேருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. ஏன்னா டெல்லிக்கு கொல்கத்தாவில் நடக்கிறதுனால ரிட்டர்னிங் விக்கெட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கொல்கட்டாவுக்கு தான் குல்தீப் யாதவ் விளாண்டுருந்தார். அவருக்கு தெரியும் எப்படி அங்கே போடணுன்ட்டு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் உள்ளவர் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக ஃபயர் ஆகணும். அதே மாதிரி முக்கியமான பேட்ஸ்மேன் டெல்லி கேபிட்டல்ஸில் மறந்துட்டேன், சூப்பராக விளாண்டார் லாஸ்ட் மேட்ச்சு.
மும்பை லாஸ்ட் 2 மேட்ச் அவர் தான் கொஞ்சம் பொழந்து எடுத்தார். 260க்கு மேலே அடித்ததுக்கு மெயின் காரணமே வந்து ஸ்டப்பர்ஸ் அடித்த இன்னிங்ஸ் தான். சூப்பராக விளாண்டாரு ஸ்டப்பர்ஸு. நல்ல பேட்டிங் ஆடினாரு ஸ்டப்பர்ஸ் வந்து. அப்படியே பேட்டிங் ஆடினாருன்னா போதும், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த கலீல் அகமதை போட்டு வெளுத்துடுறாங்க. நாக்குரியா பரவாயில்ல. அதே மாதிரி முகேஷ் குமார் ஏன் இன்னும் ஃபயர் ஆகாமல் இருக்காருன்னு தெரில. முகேஷ் குமார் வந்து லாஸ்ட் ஐபிஎல்ல சூப்பராக bowling போட்டார். இந்த ஐபிஎல் வந்து இன்னும் ஒரு பெருசாக எடுக்கலை. அதனால் முகேஷ் குமாரும் கொஞ்சம் நல்லா ஃபயர் ஆகணும். முகேஷ் குமாருக்கு இது கொஞ்சம் முக்கியமான ஐபிஎல்லாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஏன்னா அவரும் கொல்கத்தாவை சேர்ந்தவர். அவருக்கு ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்டை பற்றி நல்லா தெரியும். கண்டிப்பாக முகேஷ் குமார் தான் இன்றைக்கி பெரிய த்ரெட்டாக இருப்பார். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி வந்து நான் வந்து 2 டீமும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 60 கொடுப்பேன். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 40 கொடுப்பேன். ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 40 கொடுப்பேன்னா, ஏன்னா அவங்க வந்து கொல்கட்டாவில் விளாட்றதுனால அவங்க அவே கேம்ஸ் வந்து அவ்வளோவா ஜெயிச்சதில்லை. ஹோம் டீமில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் கொல்கத்தாக்கு நான் சாரி டெல்லிக்கு 40 கொடுத்துட்டு கேகேஆருக்கு 60 கொடுக்குறேன். கேகேஆரும் தோற்றுருக்காங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். பரவாயில்ல, இருந்தாலும் நான் கேகேஆருக்கு 60 கொடுக்குறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்றைக்கி கேகேஆர் தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இன்றைக்கி கேகேஆருக்கு தான் அவ்வளோ அதிக சான்சஸ்